எங்களை லவ் பண்ணினா தான் நாங்கள் அடுத்தவங்களை லவ் பண்ணுவோம். அதை விட ஒரு செய்தி வாசிப்பாளர், சிறந்த ஓவியர், அவங்க பல திறமைகளை வச்சிருக்கிறாங்க. அது சமூகம் என்னன்னா வீட்டிலேயே திணிச்சு கொண்டு இருக்குதுன்னா, வீட்டை இருக்கிறது அம்மாவில இருந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போய் இதுகளை தூக்கி கொண்டு அங்க தெரியாது இங்க தெரியாது. வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கேசிபியின் பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் நிரூபன், செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இது என்னுடைய ப்ராஜெக்ட். ஆனால் இந்த ஸ்டோரி வந்து இப்போ நான் ஒரு எக்ஸிபிட் பண்ணிட்டு எக்ஸிபிஷனில் வச்சு சொல்லும்போது அதுக்கான வேல்யூ இருக்கு. வெளிச்சம் எங்கே விழுது, மூக்குட ஷேப் எப்படி, அந்த அவசரமாக நாங்கள் செய்யக்கூடியது மட்டும்தான் இப்போ அவசர ஸ்கெட்சாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இது ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 10 மினிட்ஸ் வருமா எவ்வளோ நேரம். அதை விட இந்த ட்ராவிங் ஆர்டர் செய்கிறேன் நான். எப்படின்னு சொன்ன இப்போ பென்சில் ஆர்ட், பிளட் ஆர்ட், கலர் பென்சில், பாட்டு பாடுறா, அது செய்கிறா இது செய்கிறா. இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, கொமெண்ட்லேயே வர மீன் இந்த இப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கிறீங்களாண்டு உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட ஓவியமாக இருக்கும். சில விஷயங்கள் இப்போ ட்ராவிங் அப்படின்னு சொன்னாலே அம்மா சொல்றது இங்க போய் படிக்காட்டிக்கும் பரவாயில்ல, போய் கதிரையில இருந்துட்டு வா. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் ஃபீஸ் காசு கட்டுறது இஷ்யூவா இருக்கு, நான் நிக்க போறேன்னு சொல்ல சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணினதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கணும், உங்களை எக்ஸ்போஸ் பண்ண. இப்போ ஹாப்பியா இருக்கிறோம்ன்றத நாங்க வெளியில காட்டிக்கொள்றோமோ இல்லையோ நடிச்சாவது ஆகணும் இந்த காலத்துல. எனக்கு வந்து அந்த டைம் கை கொடுத்தது மீடியா. இப்போ நான் மீடியா ஒர்க்குக்கு போயிருக்காட்டிக்கு என்ன சொல்றது, என்னுடைய முதல் காதல் அம்மா. முதல் காதல் ஹீரோ காக்க வந்த பாட்டியாரோ. தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியை தயாரிக்கிறதுக்காக நான் இன்றைக்கு நிற்கிறேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கல்வியங்காட்டு பிரதேசத்தில் நிற்கிறேன். யாரை நேர்காணல் செய்ய போறேன்னு சொன்னால், கட்டாயம் இவ மாதிரி ஒரு மோட்டிவேஷனான பெண் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் உருவாகணும் என்று நான் யோசிக்கிறேன். நான் ஒரு செய்தி வாசிப்பாளர், சிறந்த ஓவியர், அவங்க பல திறமைகளை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தனக்குள்ள இருக்கிற திறமைகளை மற்றாக்களும் பழக வேணும் என்று சொல்லி பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக்ல ஓவியங்கள் சார்பாக நிறைய காணொலிகளை விட்டு கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு தங்கச்சி. நல்லூர் ஃபெஸ்டிவல் சீசனில் பார்த்துருப்பீங்க. இதை விட ஒரு பிரபலமான செய்தி ஊடகத்தில் செய்தி வாசிப்பாளராக அவரோட முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காட்டு பிரதேசத்தில் கீர்த்தி என்ற தங்கச்சியை தான் நேர்காணல் செய்ய வந்திருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்களா, எங்களுடைய ஆக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வெக்கப்படுவோம். நாங்கள் ஒரு ஓவியம்ங்கிறதுக்கு வெக்கப்படுவோம், ஒரு பாட்டு பாடுறதுக்கு வெக்கப்படுவோம், ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெக்கப்படுவோம், சரி மீடியாவுக்கு போகிறவங்க தான் வெக்கப்படுவோம். இந்த தங்கச்சி தன்னுடைய திறமைகளை உலகமெல்லாம் துணிஞ்சு பரப்பி கொண்டிருக்கிற ஒரு எனர்ஜி. ஆனால் அது மட்டும் இல்லை, கிட்டடியில் ஒரு ரைட்டப் கொண்டு பார்த்துருப்பீங்கள் முகப்புத்தகத்தில். தான் ஆரம்ப காலத்தில் கல்வி கற்க தன்னுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்காக உதவிய ஒரு ஆசிரியரை நினைவு கூர்ந்து ஒரு ரைட்டப் கொண்டு எழுதியிருப்பேன், அவருடைய புகைப்படத்தோடு சேர்த்து. அந்த தங்கச்சி தான் கீர்த்தியை நேர்காணல் செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக அவள் உள்ள திறமை என்னென்னா, ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படியே உடனே கீறுவா. அதையெல்லாம் நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த காணொலியை இறுதி வரை பார்த்து அவக்கு என்னென்ன விஷயத்தில் உங்களால் இந்த சமூகத்தால் உதவி செய்ய முடியுமோ அதையும் செய்கிறதோட உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கீழே அவருக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக வாழ்த்தி விடுங்க. எங்களுடைய ஒரு சின்ன சிங்கப்பெண் கீர்த்தி அவர்களுடைய நேர்காணலை செவி மடுப்பம் வாங்கும். இப்போ எங்களுடைய காணொலிக்குள்ள கீர்த்தி அவர்களை நினைச்சு கொண்டு மேலதிகமாக பேசுவோம். வணக்கம் கீர்த்தி. வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எங்களுடைய பார்வையாளர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து கீர்த்திகா. நான் யாழ்ப்பாணம் கல்வியங்காடுன்ற இடத்துல இருக்கிறேன். யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆர்ட் பாடம் வந்து ஆர்ட் கிளாஸ் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். டீச்சிங், அதாவது ஒரு அகாடமி ஒன்று க்ரியேட் பண்ணி நானாக கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த ட்ராவிங் ஆர்டர் செய்கிறேன் நான். எப்படின்னு சொன்ன இப்போ பென்சில் ஆர்ட், பிளட் ஆர்ட், கலர் பென்சில், ஆயில் பெயிண்டிங், அப்படி இந்த என்ன மீடியம் தந்தாலும் என்னால் பெயிண்ட் பண்ண முடியும். கரி கூட செய்யலும், கரியால் கூட என்னால் படம் வரையலும். அப்படி ட்ராயிங் அதுகள் செய்து கொண்டிருக்கேன். அது பிஸ்னஸ் மைண்டோட ஒரு பக்கம் செய்கிறேன். அப்போ ஆர்டிஸ்ட் லெவலில் யோசிக்கலாம், செய்யலாம். ஆனால் அதுக்கு நிறைய தியாகங்கள் இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நிறைய ஆக்களை இன்டர்வியூ பண்ணுவேன், ஒரு ஃபார்மரை எடுப்பேன், ஒரு டாக்டரை போயிருப்பேன். கீர்த்திட்ட இன்டர்வியூ பண்ண பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இவங்களை ரீசெண்டாக இவங்களை டிக்டாக் ஃபாலோ பண்ணினேன்.
அதில் அவள் கதைக்கிற விஷயங்கள், அவக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன், ஒரு ஒரு பெண் ஒரு கலைஞராக வாழ்கிறது, எவ்வளவு கலைஞராக வாழ்கிறது எவ்வளவு கரைச்சல் என்று எங்களை சமுதாயத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு அந்த எங்கட பாஷையில் சொன்னால் அடித்து தூளாக்கிட்டு தன்னை வேலையில் கவனமாக போய்கொண்டிருக்கிறா. ஸோ அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதே நேரம் அவளில் இருக்கிற அந்த மோட்டிவேஷனான மைண்டை மற்ற அவளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதான் இந்த நோக்கம். முக்கியமாக கிட்டடியில் உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே அந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஆள்கிட்ட ரைட்டப் எழுதியிருந்தேன். நீங்கள் அதை நிறைய பேர் தங்கட மீடியாவிலையும் போட்டு ஷேர் பண்ணியிருந்தவங்க. அப்போ உங்களோட முகம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏனெண்டா ஒரு குருவிலேருந்து ஆரம்பித்தா இப்போ அந்த காணொலியும் வழி நடத்தணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன் அது அப்படி போட்டது அந்த ரீசன் எனக்கு தெரியும். என்றாலும் தெரியத்தானே வேணும். சில பேர் அதுல யோசிச்சிருக்கலாம் சிம்பத்தி கிரியேட் பண்றது அந்த மாதிரி என்று சொல்லி. ஆனா சிம்பத்தி என்றது நான் இப்ப கிரியேட் பண்ணுவேன், அது உங்களுக்கு விளங்குது, சில பேருக்கு விளங்குது இல்ல. சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னா நான் அந்த ஓலெவல்லையே கிரியேட் பண்ணி எனக்கு ஏதாச்சும் யார்ட்டையாச்சும் ஃபண்ட் எடுத்து செய்திருக்கணும். பட் எனக்கு வந்து அவருக்கு ஒரு தேங்க் பண்ற மனநிலை மட்டும்தான் இருந்தது. அப்ப தேங்க் பண்ணணும். இன்னொன்று இந்த காலத்திலயோ அந்த காலத்திலயோ இப்படி உதவி செய்யறாக்கள் இருக்கிறீனம்ன்றது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்படி படிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. இன்னொன்று என்ன வெளியில பாக்க டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா, அது செய்யறா, இது செய்யறா, இப்ப இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, கமெண்ட்லயே வரும் என்ன இப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருக்கிறீங்களான்னு அப்படி நாங்க வச்சுக்கொள்றோம். அப்ப இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தும் இவ என்னண்டிவா படிச்சு முடிச்சவா, என்னண்டி இப்படி வந்தவான்றது தெரியணும் தானே. இன்னொன்று சேர வந்து எனக்கு வெளியில எப்படியாச்சு நான் பப்ளிக் படுத்தணும். ஏனண்டா இந்த விஷயம் தெரியாம போகைக்குள்ள இனி இன்னொரு பிள்ளை ஒன்று படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது அல்லது ஒரு இப்படி ஒரு ஏதோ ஸ்ட்ரகிள்ல இருக்குதுண்டா, ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூவால அந்த பிள்ளைங்க கல்வி அந்த பிள்ளைக்கு கிடைக்காம போகக்கூடாதுன்றதுக்காக தான் அதை போட்டேன். முன்னுதாரணமா இருப்பினும் வேற வேற டீச்சர்ஸ் எக்ஸாம் நான் இப்படி போடுறதால இன்னொரு டீச்சர்ன்னு யோசிப்பாரு. ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுத்ததுக்காக அந்த பிள்ளை இவ்வளவுக்கு அதை இது மனசுல வச்சிருக்குது. அப்ப நாளைக்கு நாங்களும் அதை செய்யலாம். ஒரு டீச்சர் யோசிக்கணும், பிசினஸ் மைண்டோட யோசிக்காம ஒரு சர்வீஸ் அதை யோசிக்கலாம். ஸோ அப்படியான மனநிலையை யோசிச்சு தான் நான் இது கொடுத்தேன். உண்மையிலேயே நான் அதை அழுது கொண்டு தான் அந்த டெக்ஸ்டே நான் டெக்ஸ்ட் பண்ணினேன். என்ற சரியான கவலையா இருந்தது. நான் யூனிவர்சிட்டி முடிச்சு 6-7 வருஷத்துக்கு பிறகுதான் நான் சாரை மீட் பண்றேன் ஃபர்ஸ்ட், அந்த படிச்சு முடிச்சதுக்கு பிறகு. அப்ப நான் ஓஎல் படிக்கிற காலங்கள்ல ஓஎல் மட்டுமே நான் சும்மா வேறு வேறு பாடங்களுக்கு கிளாஸஸுக்கு போக எனக்கு கிடைக்கல. நான் பேக்ரவுண்ட் வைஸா கொஞ்சம் சரியான இருக்கேன். அப்ப என்ன செய்தேன், வீட்லயும் கேட்கல, எனக்கு சிச்சுவேஷன் தெரியுது, வீட்டுல கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலைமைகள் விளங்குது. அப்ப என்ன செய்தேன், நான் அந்த வயசுல சின்ன வயசுல நான் வேலைக்கு போகலாது பார்த்தேன். படிப்பை நிப்பாட்டுற மனநிலை இல்லை, என்னவாவது செஞ்சு படிச்சிடணும். அம்மா சொல்றது, நீங்க போய் படிக்காட்டிக்கும் பரவாயில்ல, போய் கதிரையில இருந்துட்டு வா, எந்த பிள்ளை ஏஎல் படிச்சு வேண்டியிருந்தா மட்டும் காணும். அந்த சொன்ன அந்த மனம் வந்து இவ்வளவு கஷ்ட ஒரு மன ஏக்கத்தோடு தான் நீ சொல்லி இருப்பா. என்னோட எந்த சகோதரங்கள்லையும் அக்காக்கள் அண்ணாக்கள் தியாகம் செஞ்சு தாங்களும் படிக்கல, என்ன படிப்பிக்கணும்னு நினைச்சவே நான் தான் கடைசி பிள்ளை. அப்ப எனக்கு எப்படியாச்சு நான் படிக்கணும்ன்ற ஒரு மனநிலையில எனக்கு என்ன செஞ்சேன், ஃபைனான்சியலா இருக்கு. அந்த டைம்ல நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் ஓ லெவலோட ஏ லெவல் தான், ஏ லெவலுக்கு தான் கிளாஸுக்கு மிஸ் ஆகல் கட்டாயம் போகணும்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம அப்போ நான் சாருக்கு சொன்னேன், சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நான் ஃபீஸ் காசு கட்டுறது இஷ்யூவாக இருக்குது, நான் நிற்க போகிறேன்னு சார் சொல்ல. சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கிளாஸால் நிற்க வேணாம், நீங்கள் கிளாஸுக்கு வாங்கோ, அதுக்கு பதிலாக நீ எனக்கு தர வேண்டிய ஒரு தட்சணையை நான் கேட்குறேன், நீ வந்து ஏ லெவல் எக்ஸாமில் நீ ஏ எடுக்கணும், ஏ எடுத்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ணணும், ஆர்ட்டுக்கு ஏ எடுத்து நீ யூனிவர்சிட்டி என்டர் பண்ணணும். எனக்கு அந்த டைம்ல ஏதோ பயங்கரமாயும் இருக்கு, நடக்காட்டிக்கு என்ற மாதிரி இருந்துச்சு. பிறகு என்ன செஞ்சேன், ஒரு அந்த கஷ்டப்படுறவனுக்கு தான் அது அருமை தெரியும். ஒரு பொருள் வந்து கஷ்டப்பட்டு கிடைக்க அது இழக்க விரும்பும். அப்ப எனக்கு என்ன இப்படியாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டே என்னட்டு நான் படிக்கணும்ன்றது நான் என்ன செஞ்சேன், முயற்சி செஞ்சேன், படித்தேன். அது மாதிரியே எனக்கு யூனிவர்சிட்டி ஆர்ட்டுக்கு மே கிடைச்சிது. சார் இப்படி தலையை குனிஞ்சு கொண்டிருக்கிறார், நான் ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு போய் வாசல்ல நிற்கவே நிமிந்து பார்க்கல, நீ என்னத்துக்காக வந்திருக்கிற என்று தெரியும், சந்தோஷமான விஷயம் தானே சொல்ல போற, அப்படி கேட்கிறாரு. ஏ லெவல் எடுத்துட்டு போ. நான் நிமிந்தே பார்க்கல, சார் நான் யாருன்னு தெரியாம இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் அம்மா, சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பாராட்டினவர் ஏஎல் எடுத்துட்டு போகவே. அப்போ அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். என்னடா இன்னொரு விஷயம், ஒருத்தர் என்கரேஜ் பண்ணினா நாங்க செய்யாதவங்க கூட செய்வாங்க நல்லா. அப்போ எனக்கு என்கரேஜ் பண்ணினோடனே அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா.
அது சரி என்னட்டு ரிசல்ட்ஸும் வந்துட்டு சரி யூனிவர்சிட்டி என்டர் பண்ணணும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்டர் பண்ணிட்டேன். அப்போ அதை நான் தெரியப்படுத்தினேன் சாருக்கு, என்டர் பண்ணிட்டேன் சார், நான் படியுங்கம்மா கவனமாக படியுங்க, நான் அதெல்லாம் சொன்னேன். படித்து முடிஞ்சு நான் அவரால் தானே A level படித்து முடிச்சேன். நான் இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஆர்ட் கிளாஸ் போயிருக்காட்டிக்கு எனக்கு என்ன சிலபஸ் என்ன வெறும் ஸ்கூல் படிப்பை நம்பி ஒன்றும் வேலை இல்லை. அப்போ நான் அவரால் தானே நான் A level எடுத்த நான் யூனிவர்சிட்டி மென்டர் பண்ணினான். அந்த நன்றி கடன் இருக்குதானே. அப்ப நான் போய் சேர்ட்ட யூனிவர்சிட்டி முடிச்சிட்டேன் சார், படிச்சுட்டேன் சொல்லிக்கல சேர்ட்ட கண் சிவந்துட்டு. அதை விட நான் ஒன்று சொன்னேன் சார், நீங்க இல்லையண்டா நான் படிச்சிருக்க மாட்டேன், அதோட யூனிவர்சிட்டி முடிச்சிருக்க மாட்டேன், எனக்கு கண் கலங்கிட்டுது என்று சொல்ல சார் குனிஞ்சு கொண்டு தலையை குனிஞ்சு கொண்டு சொல்றார், ஒரு விஷயம் தெரியுமா அம்மா, நான் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வீட்டு ஸ்ட்ரகிள் அந்த இதுகளில் வர்ற பிள்ளைகளுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறது, நல்ல ட்ரெக்கில் போக விடுறது. சில பேர் அதை வழி தவறி போவினம். ஆனால் நீ நான் விட்ட ட்ரெக்கை சரியா போய் நீ அடுத்த லெவலுக்கு போயிருக்கிற, நான் உன்னைத்தான் உதாரணம் காட்டி பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன், நான் தியரி கிளாஸ்ல எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு எனக்கு கண்ணீர் வந்துட்டு. அப்படி ஒரு வார்த்தை ஒரு ஆசிரியரால கேட்கறதுன்றது அந்த காலத்துல இருக்கோது, இந்த காலத்துல அது பெரிய விஷயம் தானே. உதாரணமா சொல்றேன்றது என்ன காட்டி இப்படி கீர்த்திகான்ற ஒரு பிள்ளை கல்வியங்காட்டுல இருக்குது, இப்படி அந்த வீட்டு ஸ்ட்ரகிள்ல இந்த பிள்ளை படிக்கலாம் இருந்து இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சு இப்படி இருக்குன்னு சார் அதை சொன்னது. மீடியாவில் நான் நியூஸ் ரீடிங் அண்டு வாசிச்சிருக்கிறேன், அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அதுக்கும் விஷ் பண்ணினவர். உங்களோட திறமையால போறீங்கம்மா நல்லா வாங்க அப்படி பண்ணா மீடியாவில் வெள்ள கவனமா இருக்கணும் அட்வைஸ் சொல்லி சொன்னவர். அப்படி இருக்க எனக்கு அந்த வார்த்தை இது வீட்டை வேற 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 எனக்கு பைக் ஓடுறேன்னு இல்லை, எனக்கு அந்த மனம் சார் அப்படியே இருந்த பிறகு அதை நான் வீட்டை அம்மாக்கள் அக்காக்களுக்கெல்லாம் சொன்னேன், இப்படி என்ன உதாரணம் காட்டுறாரு, முன்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த ஏன்னு சொன்னா நான் படிக்கிற காலங்கள்ல புறக்கணிப்பை மட்டும்தான் பார்த்தேன். அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் காசுக்கார பிள்ளையில தான் முன்னுக்கு வைப்பினம், அதை நான் ஓப்பனா சொல்லுவேன். நான் அனுபவிச்சேன். ஒரு காம்படிஷன் ஆர்ட் காம்படிஷன் வருதுன்னு சொன்னா நீ வா தாங்களே தேர்ந்தெடுப்பினம். அப்ப எல்லாத்துலயும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். அப்படி இந்த எனக்கு புறக்கணிப்புகள் தான் வரணும், நான் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு உந்துதல் கொடுத்தது. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதைத்தான் அந்த ரைட்டப் எழுதினது. இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு பின்னால. முதலாவது அந்த ஆசிரியருக்கும் பாராட்டு, உங்களுக்கு முக்கியமாக பாராட்டு. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் எல்லாருக்கும் எல்லாம் ஆஃபர் பண்ணுறதான், ஆனால் அதை பயன்படுத்துறது குறைவு. இப்படியே நீங்கள் நுண்கலை படத்துக்கு என்டர் ஆகிறீங்கள், மீடியாக்குள்ளே போகிறீங்க, நியூஸ் ரீடர், அது நிறைய பேருக்கு உங்களோட முகம் தெரியும், நீங்கள் செய்தி வாசிப்பதற்காக போகிறீங்க. இதை விட டிக்டாக்ல அடிக்கடி வீடியோ வரும், அடிக்கடி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அப்போ பார்க்குற ஆட்கள் நெப்பினம். இப்போ ஆனால் நான் கூட கீழே போயிட்டு இந்த காமெண்ட்ஸ் அதில் பார்த்தேன், என்ன மாதிரி போடினம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு, நீங்களும் இடக்கிட்ட சொல்றீங்க, தம்பி சாதிக்க வேண்டியது நிறைய கிடக்குது, சும்மா வந்தெல்லாம் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப வடிவேல் சொன்ன மாதிரி இதுல ஒரு முகம் இருக்குது, அதுல ஒரு முகம் இருக்குது, உண்மையாதான். அந்த ரகசியம் என்ன, அதை தான் கேட்குறேன். இப்போ நார்மலாக ஒரு பொம்பளை பிள்ளை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணது ஒரு பயன்படுத்துதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு தவறான நோக்கமா இருக்க போகுது. எங்கட ஆக்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்குதே தவிர்த்து அந்த பிள்ளை அப்படியான ஒரு மனநிலையில இருக்கிற பிள்ளை என்ன செய்ய போகுது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃபரெண்டா இருக்க போகுது, ஏதோ ஒன்று அப்படி நடக்குதுதான் உலகத்துல. எனக்கு அது தேவையில்லாதது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணினதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கணும், உங்களை எக்ஸ்போஸ் பண்ண. இப்ப என்ன விரும்புறவன் தான், என்ன பாக்குறோம்னா இந்த அக்கா நல்லா வீடியோ பண்றது நல்லா இருக்கு, ஓகே நீட்டா இருக்கு, என்னில ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆர்ட் ஒர்க் ரசிப்பான். நிச்சயமா அதுதான். அப்ப அந்த ஒரு மனநிலை தான் இது சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஏண்டா டிக்டாக் செய்யறா, இவ டீச்சிங் செய்யறாது செய்யறதன் மெயின் அதுதான். பிசினஸ் மைண்ட்ன்றது எல்லாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன், நான் வெளிப்படையா சொல்றேன், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் சொல்றது PHA இருந்தோண்டு என்னதுக்கு யூடியூப் அல்லது ஏன் பாட்டு பாடுவாங்க, அப்படித்தான் இருக்கணும். வரையறை இருக்கா PHA நீங்க PHA வேலை மட்டும் தான் பார்க்கணும் அப்படி என்ற ஒரு வேற. என்னுடைய பிளட் மாதிரி இருந்தது பார்க்க, எனக்கு உங்களோட விஷயம் தங்கச்சி இருந்தால். அப்ப இவரோட ஒரு ஐடியா இப்ப மற்ற ஜெனரேஷன் கேப்னு சொல்லி இருக்குது. இப்ப முந்தைய நாட்கள் பிள்ளைகளோட பக்கத்து இருந்தே கதைக்கப்பட மாட்டேன். ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன் அப்படி இல்ல. ஆனா அதுக்காக தவறான வழியில போறீங்க இல்ல. அப்ப அதை ப்ரூவ் பண்ணணும் இல்ல, எங்கட சமுதாயம் சரியாத்தான் போய்கொண்டிருக்கேன்னு காட்ட வேணும் தான் மெயினா வந்தது. ஸோ அதுதான் ரீசன். அங்கே ஒரு
மற்றது எந்த நேரம் ஹாப்பியா இருக்கு, அப்ப அது எப்படி முடியுது? இப்ப எல்லாரும் வேற வேற விஷயங்களுக்கு போறாங்க, எந்த நேரம் ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பொறுத்தவரை மென்டலி ஹாப்பியா இருக்கு, அது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்றதையும், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு லைஃபே இருக்குது, அப்படி என்ன ஒரு பிரச்சனையும் இருக்கட்டும், அதை நான் சோஷியல் மீடியாவால எனக்கு கஷ்டமா இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனையா இருக்கு நான் போடுறதால என்ன எனக்கு கிடைக்க போகுது? சிம்பத்தியா கிடைக்க என்ன விஷயம் கிடைக்க போகுது? யாரும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல போறதும் இல்ல, சந்தோஷப்படுவாங்க யாரு நல்ல எதிரிகள், இன்னொன்று என்னோட ஹேட்டர்ஸ் வெறுக்கிறவங்களுக்கு என்ன அது ஒரு சந்தோஷமான இதா இருக்கும். எனக்கு அது வேண்டாம். இன்னொன்று எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. அதுக்கு மெனக்கட்டு நான் வீடியோ கிரியேட் பண்ணி எல்லாம் எடுக்கிற போற வகையில கேமராவை எடுத்துட்டு பாட்டுக்கு வாய செஞ்சுட்டு போடுறது இயல்பா இருக்கிறது. இன்னொன்று எங்களை ரசிக்கிறதுன்றது எங்களுக்கு பிடிக்கும் தானே. நான் என்ன ரசிப்பேன். எஸ், அப்ப நான் என்னைய லவ் பண்றதால நானே வீடியோ எடுத்துட்டு நானே என்ன ரசிப்பேன். நீங்களே சொல்லிவிடுங்க, ஏன் நாங்கள் எங்களை லவ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எங்களை லவ் பண்ணினா தான் நாங்க அடுத்தவங்களை லவ் பண்ணுவோம். அதை விட நாங்களே எங்களை விரும்பினா தான் எங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். எப்படி இப்ப நாங்கள் எங்களை மதிக்காட்டிக்கு எப்படி நாங்க இன்னொருத்தங்களை மதிக்க போவோம்? எங்களுக்கு ஒரு நல்ல குணங்கள் வர போகுது. ஆனா இவங்க அதை சொல்லுவாங்க தற்புகழ்ச்சி என்று. அது இல்ல, அது எங்களை நாங்க கட்டாயம் லவ் பண்ணணும். இந்த டாக்டர் அஸ்வின் விஜய் இந்தியால இருந்து வீடியோ எல்லாம் போடுவார். டாக்டர் அஸ்வின் விஜய் அவர் நடிகை சொல்லுவார், எங்களை நாங்க லவ் பண்ணணும், அப்பதான் எங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்களுக்கு வந்து இப்ப பொம்பளை இருந்தா வீட்டை ஒரு அரகுற உடுப்போட ஊத்தி அணிக்க வேணும், அப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்குதானே இளம் பிள்ளை இருந்தாலும் அப்படி இருக்க வேணும் ஒரு மென்டலி இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, அதுதான் கேட்டேன் அந்த ஒரு கேள்வியை. இப்ப உங்கள்ட்ட சொல்லுங்க. அது ஹாப்பினஸ் தான். இப்ப எனக்கு அது சிரிச்சு கொண்டிருக்கேன், நான் ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் நான் எந்த சிரிச்ச முகத்தை நான் பாக்குறப்ப கூட எனக்கு அது ஒரு ரிலாக்ஸ்ட் ஆகுது. அதை விட எனக்கு ஆக்களே சொல்லுவாங்க, உன்னுடைய சிரிப்பு பார்க்கல எங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்குடி, நல்லா இருக்கு, எப்படி சிரிக்கிற. அது தம்பியாக்கள் அக்காவாக்கள் தெரிஞ்ச ஆக்கள் எல்லாரும் கோல் எடுத்து சும்மா சொல்ல நல்லா இருக்கு அந்த சிரிப்பு, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறியா. நான் சொன்னேன் ஹாப்பியா இருக்கிறோம்ன்றது நாங்க வெளியில காட்டிக்கொள்றோமோ இல்லையோ நடிச்சாவது ஆகணும் இந்த காலத்துல. ஏன்னா நாங்க சிரிக்கிறதுக்காக நாங்க ஹாப்பியா இருக்கிறோம்ன்றது உண்மையும் இருக்குது. இப்ப இந்த கலியுகத்துல எங்களை சந்தோஷமாக எங்களால மட்டும்தான் முடியும். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன ஹாப்பியாக முடியவே முடியாது. அது சரி. அடுத்த விஷயம், ஒரு ஓவியரை வச்சுக்கொண்டு மினக்கடுத்த கூடாது, நிறைய விஷயம் அது சார்ந்து கதைக்கு இருக்குது. ஒரு ஓவியரா நீங்கள் கால் பதிச்சது உண்மை எத்தனை வயசுல? எனக்கு தரம் 6 படிக்கல செலெக்ஷன் பாடம் இருக்குன்னு தானே, விருப்பத்துக்குரிய தெரிவில எனக்கு வந்து சித்திரம் தான் செலக்ட் பண்ணினேன். ஏனண்டா இந்த சின்ன இந்த நேரமும் வரைவார், படம் வரைவார். அவரும் என்ன செய்யறது, படிவான பொம்பளை பிள்ளையில தான் வரைவார் பார்த்து. அப்ப அவர் வரைகிறது களவா எடுத்துக்கொண்டு வந்து நான் பார்த்து வரைகிறது. எனக்கு அவன் வரைகிறத பார்த்து தான் எனக்கு ஆர்ட்ல இம்ப்ரெஸ் வந்து ஈர்ப்பொண்டு வந்து ஃபேமிலிக்குள்ள டிஎன்ஏயும் எனக்கு தெரியாது. ஆனா அவன் கீறத பார்க்க எனக்கு அவன் அதுக்குள்ள ஒரு லவ்லயே. இப்ப அவர் பென்சில் பிடிக்கிறேன்ல, நான் தான் வீட்டுல பென்சில் பிடிக்கிறேன். ஆனா அந்த அவரை பார்க்கல எனக்கு பிடிச்சது. அதை விட எனக்கு அந்த சின்னல இருந்து அந்த நானும் இந்த நியூஸ் கட்டிங் அதுகளை எடுத்து வரைகிறது கொள்றது. விஜய் பேப்பர் முந்தி வாரது. அப்ப என்ன செய்யறது, விஜய் பேப்பரை எடுத்து அண்ணாக்கள்கிட்ட சொல்லி 15 ரூபாய், அப்ப அது 15 ரூபாய்க்கு வாங்கி. ஏன்னா நாங்க போன் அந்த டைம் போன் என்னன்னு தெரியும், நான் யூனிவர்சிட்டி என்ட பண்ணிக்கான் போனே வீட்டுல யூஸ் பண்ண விட்டவே. அப்ப என்ன செய்யணும்னா அந்த டைம் பேப்பர் நியூஸ் பேப்பர் தான், பேப்பர் எடுத்து பார்த்து அதுல ஹீரோயின்ஸோட போட்டோஸ் அதுகள் இருக்கும். அதை விட இந்த ஸ்டோரி அதுகள் ஸ்டோரி டெல்லிங் அதுகள் போகும். அதுல வந்து ஸ்கெட்ச் வந்து பண்ணி இருக்கும், அவுட்லைன்ஸ் அதுகளோட. அது என்ன செய்யறது, நான் வரைகிறது. அதை வரைய அதுல ஷேடிங் அதுகளை பார்த்து வரைய எனக்கு அந்த அதுக்குள்ள அப்படியும் ஆர்ட் அப்படி பிடிக்கும் மாதிரி நல்லா விருப்பம் வந்துச்சு. என்ன செய்யுது, நியூஸ் பேப்பர் நிறைய வச்சிருந்தேன் நான் அடிக்கு, விஜய் பேப்பர் அதை வாங்கி கீறதுக்கு. இப்ப வரைக்கும் நான் சின்னல இருந்து வரைஞ்ச அந்த கொப்பிகள் கூட பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்ப அப்படி அந்த எனக்கு அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுல அப்படியே தொடர்ந்து அது இறுதியில காட்டுவீங்களா? ஒன்று ரெண்டு வழியில இருக்கும், எடுத்து காட்டுவேன். சரி பரவாயில்லை, காட்டுறேன். சரி, அப்படித்தான் வந்தது. இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்தது சின்ன வயசுல இருந்தே வந்து பிடிக்கும். எங்களுக்கு இயற்கையா பிடிக்கும். ஒரு ஓவியருக்கு கட்டாயம் உளவியல் தெரியணும். ஒரு ஆளை பார்த்தால் அவர் ஹாப்பியா இருக்கிறாரா இல்லையா, மற்றது உயிரியலும் தெரிய வேணும். அனட்டமி பிசியாலஜி எல்லாம் முதல் கழிச்சிங்க வந்து கேஷுவலா கதை கேட்க. ஒரு ஓவியரா நல்ல கண் இருக்க வேணும், அதை பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிட்டு தண்ட வேணும். என்ன ஓவியருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு விஷயத்த நல்லா அவதானிக்கணும். ஒரு ஒப்ஜெக்ட் என்று சொன்னா, ஒரு பொருள் இருக்கு டேபிள்னா அந்த பொருளை நல்லா அவதானிக்கணும். அதுல வெளி எவ்வளவு இருக்கு,
அந்த இடம் அந்த அந்த பொருள் வந்து எவ்வளவு அளவில் இருக்கு. அப்ப அந்த நாங்க அவதானிக்கைக்கே முதலாவது ஷேப் அவதானிப்போம். அது ஆப்பிள்னு சொன்னா ஆப்பிளோட அவுட்லைனை மட்டும்தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரிய போகுது. அதுக்கு பிறகு அதோட உள்ள ஒரு உருளை வடிவா கோள வடிவா நீளமா தட்டையா குட்டையா அதோட மேற்பரப்பு அதோட தன்மை. இப்ப நாங்க ஒரு ஒரு ஹேர்ன்னு சொன்னா ஹேரோட தன்மை எங்களுக்கு அதுல தெரியணும். அப்ப அப்படி அந்த தன்மை அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க உற்று நோக்குறது அவதானிக்கிறது, அதுக்கு பிறகு அதை ஷேப் எடுக்கிறது, அது பிறகு நாங்க ஒரு கேரக்டரை கொண்டு வரணும். மைண்ட்ல வேற ஏதாவது விஷயம் ஓடிக்கொண்டிருக்கீங்க நோட் பண்ணுவீங்களா? இப்படிதான் ஆர்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட தான் ஒர்க் பண்ணணும். வேற ஏதாவது டென்ஷனா நான் பென்சில் தொட மாட்டேன். வீட்டு ஸ்ட்ரகிள் ஏதாச்சும் பிரச்சனை டென்ஷனா இருக்கிறேன்னா நான் தொட மாட்டேன். அப்படி தொடக்கல நான் கீரை போடணும்னா கட்டாயம் ஏதாவது ஒரு வில்லங்கமானதான் வரைய வேண்டி வரும். அதனால நான் வரையப்பேன். எனக்கு மைண்ட் வந்து விருப்பப்பட்டு போவேணும். என்ன ஒரு விஷயம் பார்த்தேன், இப்போ ஒரு டான்ஸரால ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம் இல்ல, ஆர்டிஸ்டா கலைஞரா இருக்கலாம், ஒரு ஓவியரா இருக்கலாம் இல்ல, ஒரு ஓவியரால நல்லா பாட முடியும், நல்லா டான்ஸ் பண்ண முடியும், நல்லா நடிக்க முடியும். இப்ப நான் உங்களை தான் அதை பாக்குறேன். எல்லாம் எனக்கு நிறுவனுக்கு ஆராய்ச்சி புத்தி தான். நீங்க பழைய வீடியோ எடுத்து பாருங்க. இல்ல நீங்கள் அந்த டிக்டாக்ல அபிநயங்கள் அது எழுதுகள் வந்து ஈவன் அவ்வளவு அந்த ஒப்சர்வேஷனால வந்திருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு விளங்குது. இப்படித்தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னால இது முடியாதுன்னு இருக்க கூடாது அப்படி என்று நான் எனக்குள்ள ஒரு இது வச்சிருக்கிறேன். அதனால என்ன செய்யறது, ஆட தெரிஞ்சா பாடக்கூடாதா, டிராயிங் செய்ய தெரிஞ்சா இது செய்யக்கூடாதா, சரி அதை செஞ்சு வச்சிருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு இடத்துல போய் நீ டிராயிங் பண்றதுக்கு ஒரு இது இல்லையா, உன்னோட டேலண்ட நிரூபிக்கணும்னா நீ எப்படி நிரூபிப்பாய்? கட்டாயம் உனக்கு பிரஷ் வேணும் ஷீட் வேணும்ன்றது இல்ல தானே. உன்னாலே இல்லை உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, நீ டான்ஸ்லயே அதை கொண்டு வா கிரியேட்டிவோட. அப்படி அந்த எனக்கு அந்த எல்லாத்தையும் இது தெரியாதுன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஒன்றும் தவற விடுறேன் சாப்பாடு அது மாதிரி நீங்க கற்கிறதுக்கு ஒன்றும் தவற விடுறேன், எல்லாம் தேடி தேடி கற்றுக்கொள்ள. கீர்த்தி ஒரு நியூஸ் ரீடர்ன்னு தெரியும் நிறைய பேருக்கு, ஒரு பிரபலமான ஊடகத்துல நியூஸ் ரீடர். இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து நீங்க வாசிச்ச செய்திகள் பார்த்தார்கள், இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு இருப்பேன். ஒரு 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 சினாரியோன்னு தரப்போறேன், இல்லை ஒரு ஃபோன்லேயே ஒரு நியூஸை பார்ப்போம், அதை நீங்கள் எங்களுக்கு வாசிச்சு காட்டும், அந்த நியூஸ் மாதிரி வாசிச்சு காட்டும், ஃபோனில் வாசிச்சு காட்டணும். அதுக்கு பிறகு ஒரு அட் ஒன்று கிரியேட் பண்ண தரப்போறேன். அந்த அட் வந்து அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபோனில் பார்ப்போம். பார்ப்போம். அதுக்கு முன்ன வந்து எனக்கு நியூஸ்ல நான் நியூஸுக்குள்ள போன நியூஸ் ஃபீல்டு இப்ப மீடியா நான் ஆர்ட் படிச்சேன், நீ மீடியாக்குள்ள போனேன் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. சோ அதை நான் சொல்லணும்னு சொன்னா எனக்கு அது ஒரு தாக்கத்தினால தான் அது வந்தது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்ல இப்படி ஒரு வாய்ஸ் வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது பிள்ளைகள்கிட்ட, நான் ஆர்வம் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு, ஆனா கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க நியூஸ் பேப்பர் வாசிக்க, இந்த அசம்பிளியில கொண்டு போயிட்டு விடுவாங்க. அப்ப எனக்கு அந்த கல்ல போட்டு தகரட்டப்பாக தட்டுற மாதிரி இருக்கும் குரல், நான் பழிக்க வரையில அந்த அவ்வளோத்துக்கு என்னமோ தாழ்வு மனப்பான்மை என்று சொன்னா ஒன்றுக்குள்ளே போகாம இருந்திருக்கணும், ஆனா உருவாக்கினதுதான் உண்மை. நீங்க ஒன்றுக்குமே வரக்கூடாதுன்ற மாதிரி. அப்ப எனக்கு அந்த டைம் இவங்க எல்லாம் வாசிக்கிறாங்களே, எனக்கு இதுல எனக்கு எந்த வாய்ஸ் நல்லம் இல்லையா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. என்ன செஞ்சேன், A level முடிச்சுட்டு வந்த உடனே ஒர்க் எதுவும் பார்க்கணும், சரி ஒரு மீடியா டைப் எனக்கு தெரியும் இல்ல, நான் சார் ஒருத்தர் இருக்கிற மீடியா படிப்பிச்ச சார் வித்தகன் சார்ன்னு சொல்லி, அப்ப அவர்கிட்ட கிட்ட எனக்கு எப்படியாச்சும் நான் நியூஸ் வாசிக்கணும், நியூஸ் வாசிச்சா மட்டும் எனக்கு நியூஸ் வாசிக்கணும் மட்டும் தான் கேட்டுறேன். அப்ப சொன்னாரு சரி வாங்க ஒரு சேனல்னு சொல்லி, சரி அங்க சம்பளம் இல்லாம ஏமாந்தேன் அந்த 3 months, ஆனா நான் பழகி கற்றுக்கொண்டேன். நான் போயிட்டு சரி என்ன வாசி பார்த்தா முதல் நாளே இந்த நியூஸ் வாசிக்க விட்டுட்டாங்க. நியூஸ் என்னண்டே தெரியாது, செய்தி என்னன்னு தெரியாது, ஏற்ற இறக்கம் தெரியாது, உச்சரிப்பு தெரியாது, ஆனா விட்டுட்டாங்க. அப்ப எனக்கு அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், எனக்கு அதை பழகிறதுக்கு ஓகே கற்றுக்கொண்டேன் நான், அதை மறக்க. அதனால எனக்கு அதுல போயிட்டு நான் நியூஸை கற்றுக்கொண்டேன். நான் அதுக்கு பிறகு போக ஒரு சேனல் உண்டு, ஒரு இன்டர்நேஷனல் சேனல்லையும் ஒர்க் கிடைச்சிது. அது நான் எனக்கு ஃபைனான்சியல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அப்ப நான் அதையும் பார்ட் டைமா செய்து நியூஸ் ரீடிங்கையும் பார்ட் டைமா செய்துதான் படிச்சேன். நான் மீடியா ஒவ்வொரு ஆளுக்குமே தேவை நினைக்கிறீங்களா இந்த காலத்துல? ஒவ்வொரு ஆளுக்குமே மீடியா தேவை நினைக்கிறீங்களா? நிச்சயமா பிசினஸ் மைண்டோட பாக்கல ஒரு யூடியூபர் வந்து இப்ப எவ்வளவு உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சுயமா நீங்க யார்கிட்டையும் கையேந்தாம நீங்க இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் ஒரு போன் எடுங்க, ஒரு தரம் தேவையில்லை, இப்படிங்க ஒரு விஷயத்த பத்தி கதையுங்க,
கட்டாயம் பார்ப்பேன். உலகம் உலகம் முழுக்க பார்க்க நீங்க உங்களை நீங்களே ப்ரமோட் பண்ணுங்க. ஏன்டா அடுத்தவன் வந்து எங்களை ஒரு நாளும் ப்ரமோட் பண்ணி தர மாட்டான். இப்ப நான் எந்த பிராண்டை நான் ப்ரமோட் பண்ண நான் இறங்கித்தான் வேலை செய்யணும். நான் காசு கொடுத்து ஒருத்தனை நிக்க சொன்னா அவன் என்ன செய்வான்? நான் வரும்போது மட்டும்தான் எழுப்பி நின்று காட்ட கொடுப்பான்னு கம்பெனியை பத்தி கதை. ஆனா நானே நின்றா நானே இறங்கி வேலை செய்வேன். அது மழையோ வெயிலோ அதுதான் எங்க ஃபர்ஸ்ட் வந்து டெடிகேஷன், சின்சியாரிட்டி எல்லாம் எங்களுக்கு யோசிக்கணும். நாங்க என்னுடைய கம்பெனி என்னுடைய வளம் என்ன நான் பலப்படுத்தணும் யோசிக்கணும். இப்ப விளங்குதா டிக்டாக் கீர்த்திக்குள்ள எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க நியூஸுக்கு போமா. இப்ப கீர்த்தி எங்களுக்கு நியூஸ் வாசிச்சு காட்ட போறாங்க. எங்களோட மீடியான்ற பேர் வந்து KCP, கீர்த்தி கிரியேட்டிவ் கலர். இது என்னன்னு சொன்னா அவங்க தனக்குன்னு சொல்லி தானே உருவாகின ஒரு பிராண்ட். தன்னுடைய ஓவியங்கள் தான் உருவாக்குற ப்ரொடக்ட்டுகளை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் அதை படிப்பிக்கிறதுக்கும் மாணவர்களுக்காக. அப்போ எங்களோட மீடியாவுக்கு அதான் பேர். அப்போ அந்த மீடியா அந்த செய்தின்னு சொல்லி வாசிங்க. ஓகே, வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது KCPயின் பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் நிரூபன், செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்றைய தினம் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்த நிகழ்வுகளை குழப்பும் வகையில் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. திலீபனின் நினைவு நாளின் இறுதி நாளான இன்று உணர்வுபூர்வமாக நிகழ்வுகள் தமிழர் பகுதியில் இடம்பெற்ற வேளையில் யாழில் விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேங்க்யூ. அந்த பரபரப்புக்கு உண்மையா ஒரு பரபரப்புன்னு போகுதுதான். ஒரே ஒரு பிள்ளை வந்துட்டு இந்த செய்தி ஆசிரியர் பேர் தான் இந்த டம்மி பீஸ் சொல்லிட்டீங்க. நியூஸ் வாசிச்சுட்டு பிரச்சனை வந்தாலும் ஆசிரியர் தானே. சரி, அப்ப அந்த நோட்டீஸ் பிரச்சனை நேரம் வந்தா எனக்கு தான் கும்புவாங்க. சரி கும்புங்கடா, பரவாயில்ல. நாட்டுக்காக தானே, என்ன விடுங்க. நாட்டுக்காக அடிவென்ற உடம்பா இது. ஓகே, கீர்த்தி வந்து ஒரு என்ன சொல்றது, மற்றவைக்கு ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய ஒரு இளம்பெண். காரணம் எங்களோட சோசியல் ஸ்டிக்மா. இன்னார் இப்படி தான் இருக்க வேணும், பொம்பளைன்னா இப்படி தான் இருக்க வேணும், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. அது என்ன சத்தம், அது என்ன பாட்டு, அது என்ன டிக்டாக், அது என்ன மீடியா அண்டு இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கீர்த்தின் ஒரு மிகப்பெரிய கனவு வந்து அவரோட ஒரு ஓவியங்கள். அவரோட ஓவியங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும் நிச்சயமா. அவரோட அந்த உளவியல் என்ன அர்த்தத்தோடு அதை கீறி இருக்கிறான்றது அறிய போகிறோம். அதுக்கு முன்னும் இந்த ஆடியன்ஸுகிட்ட நான் பகிரங்கமாக ஒரு கோரிக்கை உண்டு. இதுவரைக்கும் ஒரு பெரிய டேலண்ட் அவ. இந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்தீங்களன்னா விளங்கும். என் அம்மாவை பார்த்து கீறுவா. அதையும் இந்த காணொலியில் நான் நினைப்பேன். ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படியே கீறுவா. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இப்படி அவள் மோட்டிவேஷன் ஆகணுமென்றக்காக நான் அந்த கோரிக்கை உங்கள்கிட்ட விடுறேன். ஆனால் நீங்கள் இது சம்மந்தமாக கண்டக்ட் பண்ண வேண்டியது கீர்த்தியோட மட்டும்தான். நான் இதில் எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே என்னன்னு சொல்லி அவக்கு ஒரு ஆசை இருக்கும். இது வந்து அவன் இன்னும் கேட்கவே இல்லை, கடவுள் சத்தியமாக கேட்கல. அவக்கு ஒரு ஆசை இருக்கும், ஓவிய கண்காட்சி ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி எந்த ஒரு ஓவியருக்குமே ஆசை இருக்கும். அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியும் ஸ்பான்சர்ஸ் தேவை. ஒரு பெண்ணால் வந்து அதை போய் கேட்குறதுல நிறைய பெரியஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி. அவக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண விரும்பினால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவளோட தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் நம்பர் நான் போடுவேன். அவங்களுடைய டிக்டாக் ஐடின்ற லிங்க் போடுவேன், ஃபேஸ்புக் ஐடின்ற லிங்க் போடுவேன். நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். இப்போ மெயின் பாட்டுக்குள்ளே போவோம். உங்களோட ஓவியங்களை நீங்களே எங்களுக்கு காட்டி அதை எப்படி விளங்கப்படுத்தணும், எப்படி அதை கீறினது, அதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கள் வந்தோன்னு கதை கேட்க ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாலேயும் நீங்கள் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி பார்ப்போம்மா. ரைட், அதை பார்த்துட்டு நிச்சயத்தை கதைப்போம். இந்த பெயிண்டிங் வந்து நான் யூனிவர்சிட்டியில் இப்போ எங்களோட க்ரியேட்டிவிட்டி எங்களோட ஓன் க்ரியேஷனாக இருக்கணும். அதாவது எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட ஓவியமாக இருக்கணும். சில விஷயங்கள் இப்போ ட்ராவிங் அப்படின்னு சொன்னாலே ரியலிசம் இருக்குது, சேரியலிசம் இருக்குது, கியூபிசம் இருக்குது, எக்ஸ்பிரஷனிசம் இருக்குது, இம்ப்ரெஷனிசம் இருக்குது. ஆனால் ரியலிசம்ன்றது ஒரு விஷயத்தை நாங்கள் ரியலாக அப்படி ஒப்சர்வ் பண்ணி அதே மாதிரியே ரியாலிட்டியை கொண்டு வரணும். அதில் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எங்களோட ஓன் க்ரியேஷனோட சம்மந்தப்பட்டதுன்றதுக்காக நான் அந்த விளக்கம் கொடுத்தேன். ஸோ இந்த ஓவியத்தில் வந்து என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ என்னுடைய பார்ட்ஸ், இப்போ என்னோட பாடியில் இருக்கிற கண், என்னோட மூக்கு, என்னுடைய வாய், அப்படி என்னுடைய அங்கங்களை வந்து நான் திரிச்சு போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு இலை இருக்குது, இலையில் வந்து அரிச்சு கொண்டு வர மாதிரி
இதுல இருக்கிற அந்த புழு தான் ஸ்ட்ரகிள்ஸ். அது ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆஸ் அ கேர்ளா இந்த சமூகத்துல நான் வந்து எப்படியான உணர்வுகளோடு இருக்கிறேன், எவ்வளோ விஷயங்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நான் அந்த புழுக்களை போட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கினாலே ஒரு நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்போ நான் மீடியாக்குள்ள போனோடனே என்ன மாதிரி நான் ஸ்ட்ரகிளை எதிர்த்து கொண்டேன். அது மாதிரி நான் ஆர்ட் படிக்கல வந்து நார்மலா நான் டிராவிங் ஆர்டர் செய்யக்க எனக்கு என்னுடைய நம்பரே ஒரு கேர்ளே மிஸ்யூஸ் பண்ணி இருக்குது. ஸோ அப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு போய் ஒருத்தர் கொடுத்து அந்த போய் என்ன செஞ்சிருக்கு, அது ஒரு பேடான குரூப் ஒன்று இல்லை, அதை போட்டு எனக்கு ஒரே பேட் கோல். ஒரு 1.5 வருஷமா நான் டிராவிங் ஆர்டரே செய்யாம இருந்தேன். ஆனா என்னுடைய என்னுடைய புலப்பு அதுலதான் இருந்தது. நான் அதை டிராவிங்கோட செஞ்சுதான் நான் படிச்சு கொண்டிருந்தேன். நான் ஒரு நல்லது செய்யாட்டிக்கும் பரவாயில்ல, நான் அந்த அநியாயம் செய்த வேலைகள் அப்படியே எனக்கு ஒரு ராங் கால்ஸ் வேற. நான் 1.5 வருஷமா ஓடர் செய்யல, அந்த நம்பரை யூஸ் பண்ணாம இருந்தேன். இப்ப வந்து அந்த கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன, நான் இப்ப கொஞ்சம் வளர்ந்து மீன் என்னுடைய வயசு வந்து ஒரு எதிர்க்கிறதுக்கான ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், சைபர் கிரைம் தெரியும், அப்படி அந்தந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கனால அந்த கஷ்டத்தை தான் இந்த ஓவியம் வந்து நான் கிரியேட் பண்ணி இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஒரு பெண் தன்னை எக்ஸ்போஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்றதை கீர்த்தி வந்து காட்டியிருக்கிறா. இது வந்து அவரோட மைண்டை ஓவியமாக்கி இருக்கிறா. அடுத்த பாப் அவ்வளவுமே நான் ஃபேஸ் பண்ணின விஷயங்கள். இதை காட்டுங்க, அந்த ஈகிள் இது இந்த ஸ்டோரி நல்லா இருந்தது. இது என்னன்னு சொன்னா, இப்போ இது என்னுடைய ப்ராஜெக்ட். ஆனால் இந்த ஸ்டோரி வந்து இப்போ நான் ஒரு எக்ஸிபிட் பண்ணிட்டு எக்ஸிபிஷன்ல வச்சு சொல்லும்போது அதுக்கான வேல்யூ இருக்கு. கட்டாயம் அப்ப லைட்டாவே முடிப்போம். இது நான் ஒரு எனக்கு ஆசை என்னன்னு சொன்னா, நான் எக்ஸிபிஷன்லயே சொல்லுவோம் செய்யணும். அது எக்ஸிபிஷன் நடக்கும், அதுவும் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரம் தொட்டா விளங்கும்னு சொல்றவே ஏதோ நிரூபன் தொற்றுக்கான அந்த எக்ஸிபிஷன் சீக்கிரமே நடக்கும். ஓகே, எக்ஸிபிஷன் நடக்க நான் இதுக்கான விளக்கத்தை தரேன். இது வந்து சஸ்பென்ஸா? ஓகே, இதை பார்ப்போம். இது ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியர்கள் கீறினா அதே மாதிரி கீறி இருக்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்க. சொல்றது வந்து ஓல்டு மாஸ்டர் பெயிண்டிங்ஸ் சொல்லி லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து அவர்கள் இருந்த காலப்பகுதியில் அவர்கள் செய்த ஓவியங்களை வந்து நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி செய்யணும், அதையே பிரத்யோகமா செய்யணும். இப்ப இதுல எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்கு, எனக்கு இப்பவே தெரியுது, இப்ப தெரியுது, அப்ப தெரியல. இன்னொன்று எனக்கு அதுக்கான டைமும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான டைமும் கிடைக்கல. ஏன்னா நான் வேலைக்கு போகணும், கிளாஸ்ல போய் நித்திர கொண்டதுதான் கூட படிக்கிற டைம்ல கூட நித்திரதான். ஏன்டா நான் நியூஸ் ரீடிங் இரவு போயிட்டு வந்தேன்டா நித்திரதான் கூடவா இருக்கும். அப்ப அதனால நான் ஒரு கேள்வி இந்த நேரமே கேட்குறேன். இப்போ அரசாங்க வேலை தான் இங்கே கனவே இருக்காது, ஒரு பைத்தியம் மாதிரி. உங்களுக்கு ஒரு ஓனா ஒரு பிஸ்னஸ், அதே மாதிரி ஆர்ட் மைண்ட், கலை உணர்வு, இந்த சமூகம் உங்களை திணிக்கலையா அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி? சமூகம் என்னன்னா வீட்டிலேயே திணிச்சு கொண்டு இருக்குதுன்னா, வீட்டை இருக்கிறது அம்மாவில இருந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போ இதுகளை தூக்கி கொண்டு அங்க தெரியாது இங்க தெரியாது. எந்த லவ் எனக்கு தானேன்னா தெரியும். எனக்கு அடுத்தவனுக்குள்ள ஒர்க் பண்றது விருப்பம் இல்லை, அதுதான் என்னுடைய மெயின். நீங்கள் அந்த கீர்த்தி கிரியேட்டிவ் பேலட் உருவாக்கி இருக்கிறீங்க தானே, அது ஒரு பிராண்டா வரும். இதை பற்றி ஒரு வசனம் இந்த நேரமே சொல்லிவிடுங்க. ப்ரோப்ரியேட்டரா இருக்கிறேன். இது நான் உருவாக்கினது நான் தான், இப்போ நடத்தி கொண்டிருக்கிறது நான் தான். கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பேலட். இதில் வந்து பென்சில் ஆர்ட், பிளட் ஆர்ட், வால் ஆர்ட், ஆயில் பெயிண்டிங், கலர் பென்சில், பேஸ்டல், சார்கோல், ஸோ எல்லா விதமான ஊடகங்கள்லையும் இந்த ஓவியங்கள் வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். ரியலிசம், கியூபிசம், எக்ஸ்பிரஷனிசம், சீரியலிசம், இம்ப்ரெஷனிசம், மாடர்ன் ஆர்ட், லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். ஸோ எந்த ஓவியமுமே செய்ய இயலாது என்னால் அப்படின்ற அளவுக்கு இல்லை. கண்டெம்பரரி ஸ்டைல், அதாவது சமகால கலைகள் அப்படியான ஓவியங்கள் கூட என்னால் வரைய முடியும். அதுதான் இப்போ போய் கொண்டிருக்கிற சமகால கலைகள். ஸோ ஆர்டர் தந்தா செய்து கொடுக்கலாம். ஆர்டர் ஸோ பிளட் ஆர்ட், பென்சில் பிளட் ஆர்ட் செய்கிறேன் நான், ரத்தத்தில் வரைகிறது, அதுகள் எல்லாம் வரும் ஆர்டர்ஸ். இப்போ அவங்களோட ஃபோட்டோஸை வச்சு தான் நான் அதை ஸ்டடி பண்ணி தான் செய்து கொடுக்குறேன் நான். இன்னொன்று இப்போ என்னுடைய ஒர்க்கில் நிறைய பேர் செய்யலாம் ஆர்ட், ஆனால் என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் கஸ்டமர்ஸோட நன்மையை தான் கூட பார்க்குறேன் நான். அது பேமெண்ட்டை விடுங்க, அது ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும். ஆனால் என்னுடைய இதில் வந்து பாதுகாப்பு மெயினாக. இப்போ ஒரு நிறைய காலத்துக்கு அந்த ஃப்ரேம் இருக்குதா, பெயிண்டிங் நிறைய காலத்துக்கு இருக்குதா,
அப்படித்தான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ பிளட்ன்னு சொன்னாலும் அந்த பிளட் ஆட் வந்து நிறைய காலத்துக்கு இருக்கு. அதை பாருங்க செஞ்சு வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஆனா அதே கிளாரிட்டியோட அதே இதோட பிளட் வந்து ஒரு மெரூன் கலருக்கு வந்துடும், அதோட தன்மை குறையும். ஆனா அதே அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா நான் செய்யற மெத்தட். அப்ப அதை வந்து நான் ரகசியங்களும் சொல்ல முடியாது. ஆனா பியூர் பிளட் அதோட வந்து என்னுடைய கையில இருக்கிற ஒரு மேஜிக். ஸோ அப்படி விழுந்து உடைஞ்சாலுமே திருப்பி ஃப்ரேம் போடலாம். அது வந்து டஸ்ட் ஆகவோ பிரச்சனை ஆகிற அளவுக்கு இருக்காது. நான் அதுக்கேற்ற மாதிரியான சேஃப்டி ஃபர்ஸ்ட் செஞ்சு தான் நான் ஆர்டர் வந்து கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கஸ்டமர்ஸோட முழு திருப்தி தேவை. நான் கேட்பேன், எனக்கு அதுல தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆகுவேன். என்னோட ஒர்க்குக்கான சாட்டிஸ்ஃபைன்றதை விட அவங்களுக்கு அது ஓகேயா, அவங்க திருப்தி ஆகுறாங்கன்னு பார்த்தா தான் எனக்கு அது திருப்தி ஆகும். ஸோ அதுக்கு முன்ன அவங்கள்ட்ட நான் திருப்ப கேட்பேன், உங்களுக்கு ஓகேயா, உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் ஃபீட்பேக் தாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா எனக்கு திருப்பி தாங்க, நான் காசு தாரேன் அப்படி சொல்லுவேன். என்னிட்ட வந்துட்டு ஒரு ஓவியம் செய்துட்டு மன நொந்து போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம். கரெக்டாக நிறைய ஆர்டர்ஸ் வேற மேனி உங்களோட வாழ்க்கை மாறும், என்ன மாறும். அந்த படம் அதில் தான் அந்த நீங்கள் ஏன் மீடியாவுக்கு போனதுன்ற அந்த ஸ்டோரி வந்து இருக்குண்டு வந்தோடனே கதை கேட்க சொன்னீங்கள், நீங்களே அதை சொல்லுங்க. ஓகே, இது வந்து இப்போ அந்த என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த டைம் கை கொடுத்தது மீடியா. இப்போ நான் மீடியா ஒர்க்குக்கு போயிருக்காட்டிக்கு என்னால் வந்து படிச்சிருக்கல, யூனிவர்சிட்டியை தொடர்ந்து இருக்கல. அதோட நான் ட்ராவிங் ஆர்டர்ஸும் செய்து தான் நான் படித்தேன். ஸோ அந்த இதுக்கு தான் இந்த ஒர்க். இப்போ எனக்கு நிறைய இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு மூச்சு விட முடியாத மாதிரி என்னைய சுற்றி நிறைய பிரச்சனை, ஃபேமிலி பேக்ரவுண்ட், அந்த மூக்கை அமத்துற மாதிரி இருக்கிறீங்க. அது ஃபேமிலி பேக்ரவுண்ட் வைஸாயும் இருக்கலாம். நான் போகிற ரோட்டில் போகிற இதில் ஒரு பொம்பளை பிள்ளையா போடி எங்கள்கிட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு கிளாஸுக்கு போகிறேன்டா அங்கே ஒரு பிரச்சனை. இன்னொன்று இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு அளவாக இருந்தால் சரி, அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். பொம்பளை பிள்ளைண்டு பேப்பரில் எகிரி விட்டாலே சரி. அப்போ அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க சி என்னடா என்ற மாதிரியும் இருக்கும். ஒரு பக்கம் நாங்க ஒழுங்கா இருந்தாலும் பிரச்சனை தேடி வந்து கொண்டிருக்கோம். அப்படியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்றது தான் இந்த படம் வந்து காட்டுது. ஒரு டிராகன் ஸ்னேக் கொண்டு என்னைய சுத்தி நிக்கிற மாதிரியும், அதுல இருந்து நான் ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு நான் மீடியாவை சூஸ் பண்ணி அதுல இருந்து நான் வருமானம் ஈட்டி நான் படிச்சு முடிச்சதையும் தான் இந்த ஓவியம் வந்து காட்டுது. ஒரு டவுட்டு, இப்போ நாங்கள் இப்போ இன்னொரு ஆளை கீறமாட்டா அவைய பார்த்து கீறலாம், அதை பற்றி நீங்களே உங்களை கீறுனீங்க, உங்களை பற்றின ஒரு இமேஜ் உங்களோட மைண்டில் செட்டியா ஒரு ஃபிக்ஸ்டானா தான் அதை செய்ய முடியும். அது சரி, அப்படித்தான். அதுக்கு தான் நான் சொன்னேன் எங்களை நாங்கள் லவ் பண்ணணுமெண்டு. அப்போ தான் எங்களுக்கு எங்கே ஏற்ற இறக்கம், எங்கே கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குன்னு எங்களை ரசித்தா தான் நாங்கள் அடுத்தவங்களையும் ரசித்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் நான் என்னை எவ்வளவு ரசிக்கிறேனோ அதில் தெரியும் தானே, கேரக்டர் வைஸாக நான் வேறேன் தானே. என்னுடைய கண் தெரியுது, அந்த தாக்கம் தெரியுது கண்ணில். அதுதான் உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது தான் கலை என்றது. ஓகே, இது வந்து என்ன சொல்றது, என்னுடைய முதல் காதல். அம்மா முதல் காதல். அம்மா மாதிரியே இருக்கிறீங்க. அதான் அவள இருக்கிற அந்த காதல் தான் கையில வந்திருக்குது மேஜிக்கா. எப்படி சொல்றது, பார்த்துக்கிறனது அப்படி பார்த்து அம்மாவை ஃபோட்டோ ஒன்று எடுத்து தான் இருக்கிறேன். அவள் கண்ண நேரமாக இருக்க மாட்டா தானே கொஞ்சம். எனக்கு வந்து இந்த அம்மாண்ட உயிர் எப்படி சொல்கிறேன்னே தெரியாது, வார்த்தைகளே இல்லை. அது ஒரு அளவு கடந்தது அன்பு. எல்லாருக்குமே அப்படித்தானே அம்மான்னு சொன்னால் அளவு கடந்த அன்பு. அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னைய வந்து ஃபஸ்ட்டு நம்புவா நிறைய. நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னா போயினா சரியாக வருவாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. என்னோட நான் கிளாஸுக்கு போகிறேன்டா யாராச்சும் வந்து இந்த பிள்ளை ஒரு பொடியனோட கதைக்கிறேன்னா அவள் படிப்பு விஷயமா தான் கதைச்சிருப்பேன். அந்த நம்பிக்கை தான் எனக்கு நான் ஒரு பேட் ட்ரக்கில் போகணுமென்ற இதை வந்து தூண்டேல. கேளுங்க பெற்றோர்களே கேளுங்க, நீங்களே டவுட் பட்டா பிள்ளைக்கு எட்டிச்சலாம். அது உண்மை. இப்ப எனக்கு அம்மாட வளர்ப்புல நான் யோசிக்கிறேன், நான் நாளைக்கு என்னுடைய பாபாவா இருந்தா நான் வளர்க்க கட்டாயம் நான் பிள்ளைய நம்புவேன். யாராவது வந்து தவறு சொன்னா நம்புறன்றதுக்காகவே பிள்ளை தவறு செய்திருந்தாலும் அதை திருத்தி கொள்ள பார்க்கும். இப்போ அது அந்த வயசுல வந்து அம்மா எனக்கு கொடுத்த நம்பிக்கையால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு அளவுக்கு வந்திருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு வரையில ஒரு அளவுக்கு வந்திருக்கிறேன். கடைசி பிள்ளைங்க கூட இன்டிமேட்டும் கூட தானே. ஓ, இப்ப கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. அப்படி எல்லாம் இல்ல. அம்மா கடைசி பிள்ளைன்னு ஒரு பாசம் அப்படி எல்லாம் இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் கூட போங்கம்மா சாப்பாடு. என்னத்த சொல்றது, பொடியங்களுக்கு தான் முட்டை பிரிச்சு வைப்பா, பிரச்சனைகள் ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனைக்காகவே கோவம். அதுதானே. இப்போ எனக்கு வந்து அம்மாண்டா அப்படி இப்படிங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தவா. தோட்ட வேலைக்கு போய் நிறைய கஷ்டப்பட்டு தான் சாப்பிட மாட்டா. காலையில இருந்து நாங்கள் சாப்பிடாம இருப்போம், தான் சாப்பிடாம இருந்துட்டு வந்து எங்களுக்கு சாப்பிட தந்துட்டு தான் சாப்பிடாம பட்டினி கிடப்பா.
அதெல்லாம் பார்த்து 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 வளர்ந்த பிள்ளை நான். அப்போ எனக்கு அந்த அவள் பட்ட கஷ்டங்கள் வந்து எனக்கு எப்பவுமே அவள் கைவிடக்கூடாது, அவள் எந்த அம்மாவை நான் பார்க்கணுமென்று இப்போ வரைக்கும் நான் தாங்கன்னு தாங்குறேன். வேலை மட்டும் செய்ய மாட்டேன், வேலை கள்ளி, மற்ற வயசு அவளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அம்மாவை அப்படியே இருக்க விட்டு குறி காட்டுவீங்களா? ஷுவர். அப்படி எங்கிட்ட லெக்சர்ஸே சொன்னவங்க சில பேர் வந்து அம்மாவை வருகிறா மட்டும் உனக்கு எப்படி சரியா வருது, சரியா கரெக்டா வருது எப்படின்னு அந்த காதல் அப்படின்னு செய்யல. போட்டோ காப்பி அப்படி இருக்கு அந்த பிரிண்ட் மட்டும். இது வந்து இப்ப நிறைய நேரம் மெனக்கெட்டு நான் செய்ததால அவரோட ஃபுல் கேரக்டர் வந்து என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவே இப்ப நீங்க அவசரமா செய்ய சொன்னா ஸ்கெட்ச் வந்து ப்ரொபோர்ஷன் ஒரு ஷேப்பை தான் எடுக்க இயலும். அம்மாட அவுட்லைன் அந்த ஒரு ஷேப், எங்க கண்ணு இருக்கு எங்க மூக்கு இருக்கு, அந்த அளவு பரிமாணம் மட்டும்தான் என்னால் மெஷர்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸ்கெட்ச் நான் ஃபுல்லா செய்யணும்னா நீங்க உங்களுக்கு போன்ல சார்ஜ் இருந்தா நீங்க இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா போற வர எடுக்கு நின்று நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். கடைசியா நான் இப்ப என்ன லைட் கொண்டு தான் வருவேன். இது வந்து இப்போ குயிக் ஸ்கெட்ச் மாதிரி தானே. இப்போ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் செய்து காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அவசரமாக ஒரு ஸ்கெட்ச் போடுறேன். இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 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 ஷேப்புன்னு தான் சொல்லுவோம். ஒரு ஸ்கெட்சோட ஷேப் ஃபஸ்ட்டு ஒரு திங்ஸோட ஷேப்புன்னு தான் சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த போர்ட்ரைட்டை ஃபுல்லாக ஃபேஸ் அவரோட சுருக்கங்கள்ல இருந்து அதில் டார்க் லைட் எங்கே வருது அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து செய்யணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு 4 hours 5 hours இருக்கணும். அப்போ இப்போ அவசரமாக உங்களுக்கு ஸ்கெட்ச் மட்டும் போட்டு தந்திருக்கு. அது அனட்டமி, அதாவது ஹியூமன்டு இப்போ இந்த தெரிந்தானே இப்போ ஒரு எலும்புக்கூடு வைங்களேன், கீழ்த்தடமல் இந்த எலும்புக்கூடு எப்படி அதுங்கட வந்து ஏறி இறங்குது, பள்ளங்கள் இறக்கங்கள், டாக் எங்கே இருக்குது, இங்கே வெளிச்சம் எங்கே விழுது, மூக்குட ஷேப் எப்படி, அந்த அவசரமாக நாங்கள் செய்யக்கூடியது மட்டும்தான் இப்போ அவசர ஸ்கெட்சாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இது ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 10 minutes வருமா எவ்வளோ நேரம்? அது கிட்டத்தட்ட குயிக் ஸ்கெட்ச்ன்னு சொல்கிறது. ஸோ இது நீ இவ ஃபுல்லாக செய்யணும்னு சொன்னால் இவங்க வெயிட் பண்ண இருக்கணும், இப்படியே இருக்கணும், ஒரு 4 மணித்தேலம் 3:30 மணித்தேலம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஷேப் எடுக்கலாம். இது சும்மா இப்போ ஹியூமனோட அனட்டமி இந்த ஃபேஸோட கண் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது, மூக்கு எவ்வளவு தூரம் இருக்குது, அந்த ஷேப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது ஓகே, அது வந்துட்டுது. இனி அவட ஃபேஸ் கட் அவட கேரக்டர் எடுக்கணுமெண்டா கொஞ்சம் டைம் வேணும். அம்மாட கேரக்டர் எடுக்கணுமெண்டா ஒரு நாள். அதுதானே இப்போ என்ன விஷயம் என்றாலும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குன்னு தானே, அது மெஷர்மெண்ட் தான், அளவிடு. இப்போ எங்களுக்கு ரூலர் எல்லாம் தேவையில்லை, கண் மட்டுமே ஓகே. பட் இப்போ நாங்கள் பென்சில் வைக்கல எங்களுக்கு தெரியும் எங்கே சுருங்குது, எங்கே கூடுது, எங்கே குறையுதுன்றது ஒரு மனக்கண் தான். அது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நாங்களே கற்றுக்கொள்ளணும். இது வந்து இப்போ நான் சின்னலேருந்து வரைஞ்சது தான். நான் இதை விட நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர்கிட்டையும் படித்தேன். நான் கொழும்பில் சந்திரகுப்த தேனுவரன்னு சொல்லி ஒரு பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட படித்த டைம் அந்த ஹியூமன் அனட்டமி, ப்ரொப்போர்ஷன், அது இது எல்லாமே சொல்லி தந்தவர். ஒரு மாடலை வந்து எங்களுக்கு வச்சு என்னை ஒர்க் பண்ண வச்சவர். ஸோ அது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்தது. அதோட தெரியாத விஷயங்கள் நிறைய நான் கற்றுக்கொண்டேன் நான். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் இப்போ வந்து கீர்த்தி தன்னுடைய அம்மாவை அப்படியே பார்த்து கீறினதை பார்த்துருப்பீங்க. கீர்த்திக்கு வந்து இன்னும் வேறு திறமைகள் இருக்குது. அவள் ஒரு விளம்பரங்களை கூட உருவாக்கக்கூடிய திறமை இருக்குது. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்குரிய எல்லாமே டாஸ்காக தான் இருக்கு. உங்களுக்குரிய அப்போதான் தெரியும். கேஷுவலாக வந்து ரெண்டமாக கேட்க தான் ஒரு ஆள் உண்மையான திறமை வெளிப்படும் இல்லையா? ஏற்கனவே வந்து சொன்னால்
அந்த வந்து வேற நீங்க எல்லாத்துக்கும் அடிச்சு தூக்குறீங்க. ஓகே ஓகே. டிராயிங்கே வரைய வச்சிட்டீங்களே இப்ப லைவா வரையறது இல்ல கொஞ்சம் நடுக்கமா கீர்த்தி வந்து தன்னுடைய கேசிபி கீர்த்தி கிரியேட்டிவ் பேலட்டுக்குரிய அந்த விளம்பரம் வந்து நீங்களே உருவாக்குறதா இருந்தா எப்படி சொல்லுவீங்களன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நானே அட்வர்டைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை ஒரு மீடியால ஒரு விளம்பரத்துக்கு கொடுக்க போறீங்க. ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பேலட்ல இருந்து நான் உங்கள் கீர்த்தி. ஸோ கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பேலட்ன்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கல்வியங்காடு என்ற இடத்துல இயங்கி கொண்டிருக்குது. தனியால் ஒரு பெண் முயற்சியாளரா அந்த பெண் வந்து சாதிச்சு கொண்டு வாரா, வரம்பிலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொண்டிருக்கிறா. அவள் வந்து கொண்டு இருக்கைகளை அதை ஒரு சர்வீஸாயும் செய்து கொண்டு இருக்கிறா. டீச்சிங் ஃபீல்டுலையும் ஆர்ட் கிளாஸஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறா. அதை விட அவளால் பென்சில் ஆர்ட், பிளட் ஆர்ட், அதாவது ரத்தத்தில் ஓவியம் வரையக்கூடிய மாதிரியும், அதை விட ஆயில் பெயிண்ட், கலர் பென்சில், சார்கோல், அதாவது அடுப்பு கரியில கூட படம் வரைவா அப்படி என்ற மாதிரி அவளுடைய திறமைகளை வந்து வச்சிருக்கிறா. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரங்கள், அதாவது உங்களுடைய அன்பானவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பேலட்டை நாடுங்கள். 07588535569. நல்லதா இருக்கு விளம்பரம். அந்த ஃபோன் நம்பர் அவங்களுடைய உண்மையான நம்பர். அவங்களை நீங்க கண்டாக்ட் பண்ணி கல்வியங்காட்டுல வந்து இருக்குது. கல்வியங்காடு அந்த முகவரியும் சொல்லிவிடுங்க. இது கல்வியங்காடு சந்தியில இருந்து பருத்தித்துறை பக்கம் போற இடத்துல வந்து புதிய செம்மணி வீதி என்ற ஒரு ரோட் இருக்கு. அதுல என்னுடைய போட் வந்து போட்டிருக்கு, கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பேலட்னு சொல்லி. அந்த போட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளுக்கு வர வேணும். ஆனால் நான் இப்போ வந்து தற்காலிகமாக வீட்டில் வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஃபோனில் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், ஃபோட்டோஸ் அனுப்பலாம், ஸ்கெச்சஸ் செய்யலாம். அதை விட பிளட் ஆர்ட் செய்யணும்னா நீங்கள் நேரில் பிளட் எடுத்துகிட்டு வந்து தரணும். ஸோ சந்திங்கன்னா நாங்கள் செய்து தருவோம். இப்போ கீர்த்தியினுடைய இன்னொரு திறமை, கீர்த்தியினுடைய பாட்டு ஒன்று கேட்போமா? அம்மா முன்ன கீர்த்தி வச்சுட்டு பாடத்துல சொல்றாரு இவன். சரி பாருங்க, அதான் உண்மையான, அதான் உண்மையா இருக்கு பாருங்க. பிறகு கொமெண்ட்ஸ்ல போயிட்டு ஏதாவது வில்லங்கமா போட்டுறாதீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஸோ நீங்கள் கொமெண்ட்ல எதுவும் வித்தியாசமாக எல்லாம் போட்டுறாதீங்க. ஓகே, எனக்கு அவ்வளோத்துக்கெல்லாம் வராது, வரக்கூடிய அளவு சும்மா இருக்க எல்லாம் டாஸ்காக இருக்குது. அதனால ஓகே, என்ன பாட்டை நான் படிக்கணும்? என்னந்தாலும் எந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறேன். Who's a hero? Who's a hero? காக்க வந்த பாட்டியாரோ, காக்க வந்த பாட்டிகளை நாறு நாராய் கிளிக்கும் ஜரோ. Who's a hero? Who's the hero? காக்க வந்த பாட்டியாரோ, காக்க வந்த பாட்டிகளை நாறு நாராய் கிளிக்கும் ஜரோ. தயவு செய்து எந்த பிராக்டிஸும் இல்ல, பின்ன அந்த பாட்டை பார்க்க நல்லா இருக்க. ஒரு சின்ன சஜஷன், டி அவங்களோட வாய்ஸ் நீங்க எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட வோக்கலுக்கு அந்த மாதிரி டி டி சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய அவங்க நல்ல கிளாரிட்டியா இருக்குமே, வாய்ஸ் நல்ல க்ளீனா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது வேற ரிவப் எல்லாம் பச்சா நல்லா தான் இருக்கு. எனக்கு அந்த பீச் கஸ்டம் பீச் எல்லாம் ஓகே. லோ ஃப்ரீக்வென்சி நார்மலா லோ எல்லாம் மிட் லோ மிட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருக்குது. கடைசியா இப்போ கீர்த்தியின் நிறைய திறமைகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். திருப்பவும் கடைசியாக ஒரு ஆசை, அவருக்கு ஒரு எக்ஸிபிஷன், ஒரு அடையாளம் வந்து எப்போ வந்து திறமை வந்து உண்மையான திறமையாக்கள் இப்படி தான் இருப்பினும். எங்கேயாவது ஊருக்குள்ள ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு சந்துபம் தெரியாத இடத்துல நோமலாக இருப்பினும். ஒரு திறமை, ஒரு சாதாரண திறமை இருக்கிறார்கள், பணம் இருக்கிறதால அந்த எக்ஸிபிஷன், இந்த எக்ஸிபிஷன், மீடியா பவர், ஊடக வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் தெரிவினோம். எனக்கு ஆசை இந்த தங்கச்சியினுடைய திறமையும் உலகம் எல்லாம் பெற வேணும்னு சொன்னால் அவங்களோட ஒரு பெரிய ஒரு கண்காட்சி நடக்க வேணும். அது நடக்கும், எதிர்காலத்தில் நடக்கும். யாராவது உண்மையான அன்புள்ளங்கள் ஒரு தூய்மையான நோக்கத்தோட அதை செய்ய ஆசைப்பட்டால் நீங்கள் தங்கச்சியை தொடர்பு கொண்டு அதை எப்படி செய்விக்கிறது சம்மந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திருப்பவும் இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள், இப்போ நாங்கள் காட்டுற விஷயம் ஒரு வில்லங்கமான விஷயங்களுக்கு போகக்கூடாதுன்றதுல நான் குறியாக இருப்பேன். அதால் ஏதாவது ஒரு வில்லங்கமான ஏதாவது முயற்சிகள் என்னுடைய கவனத்துக்கு வரும்.
எங்களால் முடிஞ்ச பங்களிப்பு நாங்களும் செய்வோம். வைத்தானே? சரி, நீங்களும் சொன்னா சரி. ஓ, இது சும்மாவே நான் டிராயிங் ஆர்டர் செய்யற நம்பரை பப்ளிக்கா, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு பர்சனல் நம்பர் ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல போட மாட்டான். ஏன்னு சொன்னா அதுல எவ்வளவு பிரச்சனை வரும். ஆனா பிசினஸுக்கு யூஸ் பண்ற ஒரு நம்பரை போட்டாலே கால் எடுத்து, அக்கா உங்களோட கண்படிவா இருக்கு, அக்கா நீங்க உங்களோட ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு, உங்களோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, அப்படி இருக்கா, அப்படி நல்லா ஒர்க் பண்றீங்க, ஓகே நீங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி நல்ல விஷயங்களும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அது ஓகே, நல்ல எண்ணத்தோட வாங்க, அப்புறம் வில்லுங்கம்மா மட்டும் வந்துடாதீங்க. ஓ, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன் நான். எனக்கு அதுக்காக நான் பயப்படவும் இல்லை, ஒதுங்கி போகவும் மாட்டேன். டைம் வேஸ்ட். அதோட நீங்க செய்ய எனக்கு இன்னுமே பவர் அடுத்ததுக்கு போகணும்னு தான் வருது. யோசிக்காதீங்க, நான் கீழே விழுந்துடுவேன் மட்டும். சரி, எல்லாரையும் கேட்குறேன் நான் வீடியோவில், உங்களையும் கேட்குறேன். எத்தனை நம்பர்? 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் 8 நம்பர்னு தெரியும். அந்த தைரியம் இருக்கும் அந்த தங்கச்சிக்கும். நாட்டு பெற்று வீட்டு பெற்று எல்லா பெற்றும் இருக்கு. நீங்க சாதிப்பீங்க, உண்மையாவே சாதிப்பீங்க. வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் பெருமதி மிக்க வார்த்தைகள். சாதிப்பீங்க, நீங்க இருந்து பாருங்க, நீங்க சாதிப்பீங்க. இந்த துவண்டு போயிருக்கிற பெண்கள், யாழ்ப்பாண பெண்கள் என்றா பயந்து போய் ஒரு மூளைக்குள்ள அடுத்தது என்ன, லோன் எடுத்துட்டு கட்ட முடியல, அப்படி கணக்கு ஒரு ப்ரெஷரா இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு அடிச்சு தூளாக்குற மாதிரி ஒரு வசனம் கீர்த்தின் வாயில. நான் எல்லா இடத்தையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும். சரியா? நீங்க நல்லா சிலுத்து காய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லறியை தான் பார்ப்பாங்க. அதுக்காக நீங்க சோர்ந்தும் போகக்கூடாது, ஒதுங்கியும் போகக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த ஸ்ட்ரகிள், எனக்கு என்ன வந்து புறக்கணிச்ச விஷயங்கள், எனக்கு வந்து இது கிடைக்கல, நான் கல்வி, ஒரு மனித உரிமையில் இருக்கிற கல்வி கிடைக்கிற உரிமை, கல்வி பெற்றுக்கொள்கிற உரிமை, அது கிடைக்காததுக்கான என்னுடைய போராட்டங்கள், அதெல்லாம் தான் எனக்கான சவால். அந்த சவாலை எதிர்கொண்டதால தான் நான் அடுத்த லெவலுக்கு போகணும்ன்ற ஒரு துடிப்பு இருந்ததை தவிர்த்து, நான் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு அம்மா அப்பா காசு தந்து நான் படிச்சு கொண்டு இருந்தா எனக்கு இப்படி ஒரு மனநிலை வந்திருக்கு. நான் சர்வீஸ் கொடுக்கணும், படிப்பிக்கணும், அல்லது நான் ஆர்டர் செய்யணும், எனக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கணும். இந்த சின்ன வயசுல இந்த சும்மா ஒழுகுற வீட்டுக்குள்ள இருந்து வண்டிவலிக்கு இப்படி ஒரு யோசனையா, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் தட்டி தட்டி விழுத்து தான் பார்ப்பாங்க. நீங்க எந்த விதத்துலையுமே சோர்ந்து போகாம அடுத்த லெவலுக்கு வரணும் என்று மட்டும் யோசிங்க, நீங்க சரியா வருவீங்க. இன்னொன்று, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணீங்க, கவனமா இருக்கணும். உங்களோட விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா சரி. நீங்க உங்களோட நடை உடை பாவனைகள், உங்களோட பேச்சு வழக்குகள், அது அந்த விஷயங்கள் தான். நீங்க சரியா இருக்க மட்டும் உங்களை சமூகம் வந்து தட்டி கேட்க போறதும் இல்லை, உங்களை பிரச்சனைக்கு உண்டுபடுத்த போறதும் இல்லை. நீங்க வழிதவறி போனா அது பிரச்சனை வரும் தான், அது ஜென்ரல். அதுக்கேற்ற மாதிரி சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா சரி. இப்போ நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதால நான் சொல்றேன், என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கலாம். இவ டிக்டாக் செய்யறா இப்படி இருப்பாவா, இவ அது செய்யறா இப்படி செய்வா, இப்படி எதுவோ யோசிச்சு வச்சிருக்கலாம். எனக்குன்ற ஒரு கேரக்டர் இருக்கு தானே, நீங்க சொல்றதால நான் ஒரு தவறான கேரக்டர் போறது இல்லையே. அதை மைண்ட்ல வச்சிருந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு மட்டும் நினைங்க. எவ்வளவு சவால் வந்தாலும் அடுத்த படிக்கலாம் நினைச்சு கொண்டு போங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த போறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். பிரச்சனை வராம இருந்துச்சுதுண்டா நீங்க முன்னேறவே மாட்டீங்க. பிரச்சனை வந்தா தான் அதுல இருந்து எப்படி அடுத்த சவாலை நோக்கி போய் அடுத்த கட்டம் இங்க போகலாம்ன்றதை பற்றி யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டீனேஜ்ல இருக்கிற தம்பியாக்கள் தங்கச்சியாக்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும்னு மட்டும் யோசிங்க. யார்கிட்ட கதையும் கணக்கெடுக்காதீங்க. கட்டாயம். இந்த பிரதேசத்துக்கு உரிய கலாச்சார உத்தியோகத்தர் இப்போ உண்மையாகவே ஒரு இளங்கலைஞர் விருதுக்கு தகுதியான ஒரு ஆள். ஆனால் அந்த பிள்ளை தானே அப்ளை பண்ணுமென்று அந்த பிள்ளையை பார்க்க எனக்கு தெரியல. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி அதையும் கொடுத்து விடுங்க. கட்டாயம் டிஎஸ் ஆஃபீஸில் கூப்பிட்டு வேண்டாம், நடக்கட்டும், ஒன்றுமா கேட்டு வேணாம். இது என்னோட சாய்ஸ், நீங்க கேட்கல தானே, அண்ணாதான் சஜஸ்ட் பண்றேன், நான் கேட்கல. அதை விட முக்கியமாக வேறு ஆட்களுக்கு நிறைய மோட்டிவேஷன், ஒரு சோஷியல் மீடியா டிசிப்ளின், அதை விட ஒரு ஆர்டிஸ்ட்டை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதை விட நிறைய டேலண்ட் தனக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை மீறி அந்த பிள்ளை சாதிச்சிருக்கிறா. ஒரு சகலகலா வல்லவர் கீர்த்தி அவர்களுடைய நேர்காணலை இதுவரைக்கும் நினைஞ்சிருந்தோம். தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தில் ஒரு வித்தியாசமான ஆளுமைகளை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தங்கச்சியை ஃபஸ்ட்டு நான் உண்மையாக பார்த்தது டிக்டாக்ல, அதுக்கு அடுத்ததாக அந்த சேர்ந்த ரைட்டப் அவரோட விஷயங்களை ஒரு ஆராய வலிக்கிட்டு இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, இதை நாங்கள் எல்லாரும் ஸ்ப்ரெட் பரப்ப வேணும் என்று சொல்லி யோசிச்சு வந்தேன். உங்களுடைய அருமையான நேரத்துக்காக, இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் கீர்த்தி.
நன்றிகள் அண்ணா. உங்களுக்கு தான் நன்றிகள். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னைய வந்து பெருமைப்படுத்தி விட்டுட்டீங்க. ஆனா அந்த வார்த்தைகள் வந்து எல்லாமே மதிப்பு மிக்க வார்த்தைகள். ஸோ நன்றிகள் அண்ணா. உங்களுக்கு தேடி வந்தேன். நல்ல ஃப்ரெண்ட்லியா நல்லா இதா கதைச்சிங்க. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணா எப்படி அந்த பாண்டிங் இருக்கும் அந்த மாதிரி கதைச்சது. ஏன்னா எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்போ பார்த்தேன். ஆனா இப்போ ஒரு நிறைய பழகின மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னொன்று நீங்க வந்து நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வரணும். நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க, நீங்க டிராயிங் செய்யறதை மட்டும் காட்டுங்க போங்க, பிரச்சனை இல்லை, ஓகே இவ்வளவு காணுமா காண சொல்லுவாங்க. ஆனால் அந்த அண்ணா இப்படி இருக்கணும் அம்மா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி நிறைய கிரியேட்டிவ் மைண்ட், நிறைய விஷயங்களை வந்து இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செய்யுங்க, உங்களோட திறமைகளை வெளியில கொண்டு வாங்க, எல்லாத்தையும் காட்டணும், வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அதை நிறைய போராடினார். ஸோ அவருக்கு மிக்க நன்றிகள். எத்தனை நாளா யோசிச்சிங்களோ தெரியாது. மிக்க மிக்க நன்றிகள் இவ்வளவு தூரம் வந்தது. கடவுளுக்கு நன்றி. நன்றி.